அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு 4ல அற இலக்கியம் தகவல் பகுதியில் கொன்றை வேந்தன் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். கொன்றை வேந்தன். ஆசிரியர் ஔவையார். கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. எப்படி ஆத்திச்சூடி சூடிய இறைவனை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்க வந்து கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை அப்படிங்கிறாங்க. ஆத்திச்சூடியும் வந்து சிவபெருமான் வணக்கத்துல தான் தொடங்குது. கொன்றை வேந்தனும் சிவபெருமான் வணக்கத்துல தான் தொடங்குது. கொன்றை மாலை அணிந்தவன் சிவபெருமான். கொன்றை வேந்தன் என்று குறிக்கப்படுபவன் சிவபெருமான தான் சொல்றாங்க. அவன் செல்வன் விநாயகன். செல்வன் என்றால் மகன். சிவபெருமானின் மகன் விநாயகன். எனவே இது விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது என்பார் நாமு வேங்கடசாமி நாட்டார். இது சிவபெருமான் வணக்கம் அல்ல, கொன்றை வேந்தனின் செல்வனாகிய விநாயக பெருமான் வணக்கத்துடன் தொடங்குது அப்படிங்கிறது நாமு வேங்கடசாமி நாட்டாரின் கருத்து. கொன்றை வேந்தன் என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது. அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றன. ஆத்திச்சூடி பாங்களே இதுவும் அமைஞ்சிருக்கு. ஒரு எழுத்திற்கு ஒரு பாடலாக மொத்தம் 91 பாடல்கள் கொன்றை வேந்தனை உள்ளன. ஒரு அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்தது. ஒரு பாட்டு ஒரு அடிதான். இதற்கு ஒரோ வடியானும் ஒரே விடத்து இயலும் என்பது இலக்கணம். யாப்பருங்கள மேற்கோள் விருது வந்து இதை காட்டுது, இந்த இலக்கணத்தை சொல்லுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓர் அடியில் 4 சீர்கள் உள்ளன. எளிமை, ஓசை நயம், பொருள் ஆழம் உடைய நூல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி. இதெல்லாம் கொன்றை வேந்தனோட புகழ்பெற்ற வரிகள். அடுத்த இலக்கிய வரலாறு கொன்றை வேந்தன் குறித்து சொல்றப்போ இதுவும் முதல் தொடரால் பெயர் பெற்ற நூல். கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்பது கடவுள் வாழ்த்து. மொழிக்கு முதலாம் எழுத்துக்களால் அகர வரிசைப்படுத்தி நினைவில் தங்குமாறு ஆத்திச்சூடி எழுதப்பட்டுள்ளது. எதுகையை அடிப்படையாக வைத்து நினைவூட்டும் வகையில் திறம்படையாக்கப்பட்டதே கொன்றை வேந்தன். அங்க வந்து அகர வரிசையில் ஆத்திச்சூடி அப்படின்னா இங்க எதுகை அடிப்படையில் அமையப்பட்டது கொன்றை வேந்தன். இதுவும் அகர வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. இதுவும் மொழி முதலாம் அகர வரிசையில் நிறைப்பட உள்ளது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். எதுகையின்றி மோனையார் சிறக்கும் இடங்களும் உண்டு. எதுகை இல்லாமல் மோனை மட்டும் சிறப்பா வரக்கூடிய இடங்களும் இருக்கு. ஒருவனை பற்றி ஓரகத்திரு அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கழிவு மைவெளியார்த்தம் மனையக்கண் தொழுகு. ஏவா மக்கள் மூவா மருந்து. சிறந்த அனுபவம். கற்பனப்படுவது சொல் திறம்பாமை. புதிய விளக்கம். தையல் சொல் கேளேல் என ஆத்திச்சூடியிலும் காவல்தானே பாவையர் கழகு என கொன்றை வேந்தனும் பெண்பாலான ஔவையாரை குறிப்பிடுதல் காண்கிறோம். இது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை தான். கிட்டாதாயினும் வெட்டன மர பெரிதும் பயன்படும் அறிவுரை என்றோ. குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை. சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல். சூதும் வாதும் வேதனை செய்யும். சேமம் புகினும் யாமத்துறங்கு. தையும் மாசியும் வையகத் துறங்கு. மெத்தையில் படுத்தல் நித்திரை கழகு. தேடா தளிக்கின் பாடாய் முடியும். தோழனோடும் ஏழமை பேசேல். இவ்வாறு நினைவில் வைத்திருக்கக்கூடிய பெரிதும் பயன்படக்கூடிய அறிவுரைகளை பசுமரத்தாணிப்போர் கூறுமாறு காண்க. அடுத்த இலக்கிய வரலாறு கொன்றை வேந்தன் குறித்து சொல்லுது. ஆத்திச்சூடி போல் பாட்டின் முதற் சொற்களால் பெயர் பெற்ற நூல் இது. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்கிறது. ஆத்திச்சூடி மிக குறுகிய அடி. இது அதனை காட்டிலும் சிறிது நீண்டதாக அமைகிறது. அவ்வளவுதான். அதுவும் ஒரு வரியில தான் அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு வரியில தான் அமைஞ்சிருக்கு. அது 2 சீர்கள் அமைஞ்சிருக்கு. இது 4 சீர்கள் அமைஞ்சிருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. திருக்குறளின் தாக்கம் கொன்றை வேந்தனில் மிகுதியாக இருக்கு. இதிலும் அறக்கருத்துக்கள் அகர வரிசைப்படி அமர்ந்துள்ளன. இளம் சிறார்களுக்கு பசுமரத்தாணி போல் பதியும் வண்ணம் ஔவையார் பாடியுள்ளது எண்ணி போற்றத்தக்கது. அடுத்த இலக்கிய வரலாறு கொன்றை வேந்தன் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கொன்றை வேந்தனும் அகர நிரல் அமைப்பினை கொண்டுள்ளது. 91 ஒற்றை வரிப்பாக்களால் ஆனது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. தீயார் தேட்டை தீயார் கொள்வர் என எளிமையாகவும் இனிமையாகவும் நீதிகளை ஔவையார் எடுத்துரைக்கின்றார். கற்பு எனப்படுவது பெண்களுக்கு மட்டுமே உரிய பாலியல் கட்டுப்பாடு என கருதும் நிலை நிலவுகிறது. இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு. ஆனா கற்பு என்பது உடல் சார்ந்தது அன்று. சொன்ன சொல் மறவாமல் நடக்கும் ஒழுக்கம் சார்ந்ததை ஔவையார் தெளிவுபடுத்துகின்றார். இக்கருத்து கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை என்னும் பொன்மொழி மூலம் பொழிகிறது. கொன்றை வேந்தன் செல்வன் இணையடி என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்பது கடவுள் வாழ்த்து. கொன்றை வேந்தன் செல்வன் எனும் தொடருக்கு கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானின் செல்வனாகிய விநாயகர் என நாமு வேங்கடசாமி நாட்டார் பொருள் குறிக்கின்றார். கொன்றை வேந்தனாகிய சிவபெருமானின் பெயரால் நூல் சுட்டப்படுகின்றது.
அடுத்த இலக்கிய வரலாறு கொன்றை வேந்தன் குறித்து சொல்றப்போ காலம் 12ஆம் நூற்றாண்டு இந்நூலும் அகர வரிசை அமைப்பினை கொண்டுள்ளது. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை ஆத்திச்சூடியை போன்ற பாடலில் முதற் சொற்களால் இந்நூலும் பெயர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொன்றை வேந்தன் செல்வன் எனும் தொடருக்கு கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானின் செல்வனாகிய விநாயகர் என நாம வேங்கடசாமி நாட்டார் பொருள் கொள்வது நோக்கத்தக்கது. இந்நூல் 91 ஒற்றையடிப்பாக்களால் அமைந்துள்ளது. கொன்றை வேந்தனாகிய சிவபெருமானின் பெயரால் இந்நூல் பெயர் அமைந்திருப்பது நோக்கத்தக்கது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என எளிமையும் இனிமையும் நிறைந்த அறங்களை ஔவையார் இந்நூலில் எடுத்துரைக்கின்றார். மேலும் திருக்குறளின் தாக்கம் கொன்றை வேந்தல் மிகுதி எனலாம். இத்துடன் கொன்றை வேந்தன் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UGTRB நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.